வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு ஒர்க் பண்ணும்போது கிளைண்ட் வந்து வாஷ் பேசன் வேணான்னு சொல்லிட்டு திரும்ப வாஷ் பேசன் வேணும்னு கேட்டாங்க. அது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் எடுத்து வேஸ்ட் கல்பரில் சுற்றியில் ஏற்றிக்கணும். நாங்கள் வந்து இந்த பாண்டிங்கு ஒயிட் சிமெண்ட் தான் வைப்போம். நல்லா பாண்டிங்காக இருக்கும், திரும்ப கலருக்கு இதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். ஒயிட் சிமெண்ட்டை போட்டு வேஸ்ட் கப்பில் எடுத்து அந்த ஹோல்ஸில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரிங்க, அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை போட்டு டைட் வைக்கணும். டைட் வைக்கும்போது பைப் ரிஞ்சில் வைங்க. லெவல் டைட்டு தான் வைக்கணும். ஓவர் டைட்டு வச்சிங்கனாலும் அது கிராக் ஆகிரும். ஸோ அதனால் லெவல் டைட்டு வச்சுக்கோங்க. வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் சிமெண்ட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வாஷ் பேசனை வச்சு பார்த்துக்குங்க. வச்சு நேராக இருக்கா, என்ன பொசிஷன் கரெக்டாக இருக்குமா, ஹைட்டு எல்லாமே ஓவராலாக செக் பண்ணிக்கங்க. 2 பேர் இருந்தால் தான் மார்க் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்படி 2 ஹோல்ஸ் மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் போல்ட்டுக்கு 14 நம்பர் ட்ரில் பிட்டு. இந்த ட்ரில் பிட் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ட்ரில்லை வந்து பார்த்தீங்கன்னா லெவலாக மார்க் பண்ணி வச்சு போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். நான் வந்து மார்க் எதுவும் பண்ணல. நான் நிறைய வாஷ் பேசன் அதில் கண்டினியூஸாக அடிச்சங்காட்டி ஸோ அதில் உள்ள மார்க்குக்காக நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உங்கள் சாய்ஸ் மார்க் பண்ணுறதா மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஹோல்ஸ் எப்பவுமே ஒல்ட்டி போட்டுறாதீங்க. ஒரே லெவலாக ஸ்ட்ரைட்டாக போடணும். கீழே இருந்தாலும் ஒரு மாதிரி ராடு பெண்ட் ஆகிடும். ஸோ நேராக வச்சு தெளிவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி அந்த சைடு உள்ள ஹோல்ஸையும் போட்டுக்குங்க. ஹோல்ஸ் போடும்போது பிட்டு கொஞ்சம் நல்லா பிட்டாக பார்த்து போட்டுக்கங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க மண்ணெல்லாம் வெளியே எடுக்கும். ரொம்ப பழைய பிட்டில் போட்டிங்கனாலும் அந்த மண் உள்ளே இருக்கிறது இருக்காது. இது நீங்கள் ராக் போல்ட் ஏற்றும் போது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிஃபாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போல் பிவிசி புஷ் எடுத்து உள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் த்ரெட் ஏற்றுங்க. நம்ம எப்போ போல் செக் நெட்டு போடுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் போட்டு டைட் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நெட்டு, ரெண்டாவது ஒரு நெட்டு போடணும். அப்போ தான் வந்து இது டைட் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செக் நெட்டு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்டை கட்டிங் பிளேடில் போட்டு டைட்டாக பிடிச்சிக்குங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மேல் நெட்டை வந்து ஸ்பேனரில் போட்டு டைட் வைக்கணும். டைட் வச்சு நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் சுற்றினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இது ஏறும். இது நல்ல மெத்தடு. இந்த மாதிரி மெத்தடு உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஒரு நெட்டை கட்டிங் பிளேடில் பிடிக்கணும். ரெண்டாவது நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் சுற்றினீங்கன்னா டைட் ஆயிரும். திரும்ப கழட்டுறதுக்கும் அதே மாதிரி தான். கட்டிங் பிளேடை போய் ஒரு நெட்டில் பிடிச்சிட்டு ரெண்டாவது இன்னொரு நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கழட்டணும். ரொம்ப இது ஈஸியாக இருக்கும். போட்டுக்குங்க. இதை வந்து இப்போ லூஸ் வச்சிங்கன்னா லூஸ் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பேனர் அந்த சின்ன இதில் ஸ்பேனர் போட்டு டைட் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ரெண்டாவது அதே மாதிரி இதுக்கும் பண்ணிக்கோங்க. ஒரு நெட்டை போட்டு பிடிச்சி டைட் வச்சுட்டு இன்னொரு நெட்டில் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நேராகவும் ஏறும். ரொம்ப கிராஸ் ஆயிராமல் நேராகவும் ஏறும். இது நல்ல மெத்தடு. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெட்டை டைட் வச்சுட்டு ரெண்டாவது நீங்கள் வாஷ் பேசனை தூக்கி மாட்டிடுங்க. மாட்டி 2 நெட்டும் போட்டு லெவல் டைட்டு தான் வைக்கணும். ரொம்ப ஓவர் டைட்டு வச்சிங்கனாலும் உள்ளே சுற்றும், இல்லைன்னா வாஷ் பேசன் வந்து கிராக் ஆகும். ஸோ அதனால் லெவல் டைட்டு வச்சுக்கோங்க. எப்போ வாஷ் பேசன் இது நீங்கள் நெட்டு வந்து டைட் வைக்கும் போதும் ஸ்ப்ரிட் லெவலை வந்து மேலே வச்சு பார்த்துக்குங்க. மேலே வச்சு டைட் வச்சிங்கன்னா தெரியும். கண் மட்டத்தில் டேப் மட்டத்தில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி தான் போட்டு டைட் வைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அவுட்லெட் எப்படி போடுறோம் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனில் போடணும், நீட்டாகவும் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஸோ இப்படி இந்த மாதிரி எல்போ போட்டிங்கன்னா ஒரு மாதிரி த்ரெட்டு தெரியும், அசிங்கமாக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2.5 1/2 ரெடியூசர் போடும்போது உங்களுக்கு கப்பு மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு 2.5 1/2 ரெடியூசர் ப்ளஸ் ஒரு எல்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக பேஸ்ட்டு போட்டு அறுத்து ஒட்டிக்கிங்க. ஃபஸ்ட்டு எல்போவில் பேஸ்ட்டு போட்டு ஒட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பிட்டு ஷார்ட்டாக உங்களுக்கு ஏற அளவுக்கு வந்து அறுத்துக்குங்க. அறுத்ததுக்கப்புறம் சேம் அதே மாதிரி ரெடியூசரில் பேஸ்ட்டை போட்டு ஒட்டிக்கிங்க. ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு எல்போ வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். இன்னொரு எல்போ வச்சு பார்த்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா மெஷர்மெண்ட் என்னென்னு தெளிவாக பார்த்துக்குங்க. நான் வச்சிட்டேன் பாருங்கள். வச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் மேக்ஸிமம் ஷார்ட்டாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்பவும் போல் கனெக்ட் பண்ணி மைண்ட் லெவலில் கனெக்ட் பண்ணி பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கிங்க. அதே மாதிரி எல்போவில் ஒட்டி ஒரு பிட்டு ஒன்று அறுத்துக்குங்க. பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே போட்டுக்கணும். ஒட்டுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் செவுரு ஏதாவது ஒன்றில் இந்த மாதிரி 2 எல்போவையும் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதே தான் கான்செப்ட்டு. இதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூசர் செட்டை மேலே வச்சுட்டு கீழே ஒரு எல்போ வைக்கணும். எல்போ வச்சு அதுக்கு என்ன கேப் வருதோ அந்த கேப்பை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ண என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து 1.5 இன்ச் பைப்பில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து மாறும், கீழே வந்து முட்டும். அதனால் நேராக வெட்டிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூசர் செட்டில் வந்து பேஸ்ட்டு போட்டு ஓட்டணும். மேலே உள்ள செட்டில் பேஸ்ட்டு போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்போ வந்து உங்களுக்கு திருப்பருக்கு ஏதாவது ஒன்றுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதில் ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் ரெண்டாவது அதே மாதிரி கீழே உள்ள எல்போவுக்கும் பேஸ்ட்டு போட்டுக்குங்க. பேஸ்ட்டு மட்டும் போடுறப்போ கொஞ்சம் தெளிவாக போட்டுங்க. ஏன்னா அது ஓப்பனில் இருக்க வைப்பு ஏதாவது லீக்கி ஏதாவது ஆச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். ஸோ பேஸ்ட்டு மட்டும் நல்லா போட்டுக்குங்க. போட்டு அதே மாதிரி அங்கே வச்சு பார்த்து கரெக்டாக செவுத்தை ஒட்டி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. செவுத்தை ஒட்டி இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள பைப் வந்து நேராகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும்.
பார்த்ததுக்கப்புறம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்ப் வச்சுக்கோங்க. இது 2 இன்ச்சு எஸ்எஸ் கிளாம்ப் போட்டுக்குங்க. ஜிஐ கிளாம்ப் போட்டிங்கன்னா துருப்பு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால் வந்து எஸ்எஸ் கிளாம்ப் எடுத்து எஸ்எஸ் கிளாம்ப் வச்சுக்கோங்க. மேலே ஒரு கிளாம்ப் கீழே ஒரு கிளாம்ப் வச்சா போதும். வச்சு மார்க்கரில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் கிளாம்பை. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரில் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்டீல் ஆணி வச்சு அடிச்சிடாதீங்க. ஸ்டீல் ஆணி வச்சு அடிச்சிங்கன்னா நாளைக்கு திரும்ப ஏதாவது ஒன்று கழட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மார்க் பண்ணிக்கங்க. 6ஆம் நம்பர் ட்ரில் பிட்டில் ட்ரில் போட்டுக்குங்க. 4 ட்ரில்லுமே கொஞ்சம் பெருசாக போட்டுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரு உட்டன் பிளாக் எடுத்துக்கங்க. இதுக்கு பிவிசி பிளாக்கெல்லாம் அந்தளவுக்கு செட் ஆகாது. இது செவரு கொஞ்சம் சரியில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பிளாக் அடிச்சுக்கங்க. உட்டன் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இல்லாத செவர்லேயே உட்டன் பிளாக்கில் அடிக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 4க்குமே அடிச்சுக்கங்க. லெவலாக ஏற்றிட்டு பேலன்ஸ் உள்ளதை உடச்சி விட்ருங்க. அப்படியே தட்ட என்ன ஆகும்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டையாக ஒரு மாதிரி அசிங்கமாகும். ஒரு 3/4 கண்டிஷனில் உட்டன் பிளாக் எப்போவுமே ஏறும்போது நம்ம வெளியே தட்டி உடச்சிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 எடுத்துகிட்டு ஆணி ஒன்று எடுத்துக்கங்க. ஆணி ஒன்று எடுத்து எப்போவுமே ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சிங் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் கிளாம்பில் ஏறும். ஸோ ஒரு ஸ்டீல் ஆணி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு லைட்டாக பஞ்ச் பண்ணி கழட்டிக்குங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து பைப்பை வச்சு ஸ்க்ரூ அடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 4 இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஆணி வச்சு அடிச்சுக்குங்க. அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 38க்கு 12 ஸ்க்ரூ இதுதான் நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சு இது வந்து திருப்புளியில் போட்டு ஏற்றணுங்கிறது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நம்ம அடிக்கிறப்ப சுற்றி வச்சு அடித்தோம்னால இது உள்ளே இறங்கிடும். திரும்ப நம்ம ரிட்டர்ன் கழட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம திருப்புளியில் கழட்டிக்கலாம் வந்துடும். இது அடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் இந்த ஸ்க்ரூ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே உங்களோட இஷ்டம், எந்த ஸ்க்ரூ வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு தண்ணி வந்து அங்கேயே நம்ம கீழே விடக்கூடாது. தண்ணி வந்து ஏரியா ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும். ஸோ இன்னொரு எல்போ வந்து நம்ம கீழே வச்சுருக்க ஃப்ளோர் ட்ராப்புக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சு அதுக்குண்டான என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த பிட்டையாக எடுத்துக்கங்க. அங்கேயே விட்டாலும் பத்தாது. அதுக்கு இன்னொரு மெத்தடு பண்ணணும். அதை பாருங்கள், நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்போவில் அந்த பிட்டை ஒட்டிக்கங்க. பைப்பில் அங்கே உள்ள எல்போவில் ஒட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே பேஸ்ட்டு போட முடியாது. ஃபஸ்ட்டு இந்த எல்போவில் ஒட்டி பேஸ்ட்டு போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 2வது அந்த சைடு உள்ள எல்போவில் பேஸ்ட்டு போட்டு விட்டணும். ஃபஸ்ட்டு பைப்பில் போட்டு 2வது பேஸ்ட்டில் எல்போவில் போட்டுக்குங்க. பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ட்ராப் நேர் வச்சு மட்டமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனால் தூக்கிட்டு இருக்கக்கூடாது. தூக்கிட்டு இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பைப்பில் நிற்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷூ வைக்கணும். ஷூ வைக்கும்போது கரெக்டாக ட்ராப்பு கீழே இறங்காதங்காட்டி அது தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தடு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் கிராஸ் டு கிராஸ் 2 சைடுமே அறுத்துக்கணும். அறுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராப்பில் வந்து மட்டமாக இருக்கும். நீங்கள் அதில் ஏற்றும் போது கரெக்டாகவும் அந்த எல்போ பொசிஷனுக்காக இருக்கும். ஏன்னா ஷூ டிகிரி 45 டிகிரி, எல்போ வந்து 90 டிகிரி. உங்களுக்கு வந்து அது செட் ஆகாது. இந்த மாதிரி அறுத்துட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து ட்ராப் விட்டு வெளியே ரொம்ப பெருசாக எதுவும் வெளியே வராது. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கங்க. அறுத்துட்டு ஷூலையும் கொஞ்சம் எனக்கு ஏறுற அளவு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதுலேயும் நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவை இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம் அதே ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் ஷூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷார்ட்டாக ஒரு பிட்டு போட்டுக்குங்க. பிட்டை போட்டு நீங்கள் பேஸ்ட்டை போட்டு இதில் ஏற்றிக்கங்க. இதில் வந்து மெயின் என்னென்னா ஷூ பிட்டில் பேஸ்ட்டு போட்டு ஓட்டிக்கிங்க. எல்போவில் போடுற பிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு போடாதீங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது உள்ளே பிளாக் ஆகிருச்சு, ட்ராப்பை க்ளீன் பண்ணோன்னா அந்த ஷூக்கு பேஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா செட் ஆகாது. ஸோ அதை மட்டும் கழட்டி போட்டுக்குங்க. இப்படி தான் இருக்கும் மெத்தடு. அவுட்லெட்டு ஃப்ளோ ஆகும். நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் சேனல்.